செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அடைபடாது நாள்தோறும் என்று தொடங்குகின்ற 16 வரிப்பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இதை பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். இந்த பாடல் மூச்சு பயிற்சிக்காகவே இயற்றப்பட்ட பாடல் போலவே தெரியும். நம்முடைய மூச்சுக்காற்று ஒரு நாளைக்கு உள்ளும் போய் வெளியே வருகிற அளவை 21,600 முறை என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இதை தவிர பிராணாயாம ஒழுங்குமுறை இவையெல்லாம் தனியாக கற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த பாடலை பாடி வந்தால் தினம் நாம் இந்த மூச்சு பயிற்சி என்பதை தனியாக ஒன்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த பாடலை பாடி வந்தாலே அதுவே மூச்சு பயிற்சிக்கு நிகரானதாகும். இது கண்கூடான உண்மை. அடைபடாது நாள்தோறும் என்று தொடங்குகின்ற ஒரு அருமையான பாடல். இதை பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு ராகங்களிலே பாடியிருக்கிறார்கள். துரித நடையிலும் நிதானமாக பாடியும் இருக்கிறார்கள். சந்தம் தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தன தான அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போவாயு அடைய மேலில் வீடாகும் என நாடி. அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போவாயு அடைய மேலில் வீடாகும் என நாடி. அருள் பெறவனாசார கருமயோகியாகாமல் அருள் பெறவனாசார கருமயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும். அருள் பெறவனாசார கருமயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும். அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போவாயு அடைய மேலில் வீடாகும் என நாடி. அருள் பெறவனாசார கருமயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும். உடலம் வேறு யான் வேறு
கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதீத அடியூடே உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதீத அடியூடே உருகியாரியாசார பரமயோகியாமாறும் உருகி ஆரியாசார பரமயோகியாமாறும் உபய பாதராசீகம் அருள்வாயே உபய பாதராசீகம் அருள்வாயே உருகியாரியாசார பரமயோகியாமாறும் உபய பாதராசீகம் அருள்வாயே உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதீத அடியூடே உருகியாரியாசார பரமயோகியாமாறும் உபய பாதராசீகம் அருள்வாயே வடவரை மாமேறு கிரியொடா நடாமோதும் மகரவாரி போரேழும் அமுதாக வடவரை மாமேறு கிரியடா நடாமோதும் மகரவாரி ஓரேழும் அமுதாக மகுடவால் அரானோவ மதியனோவராரீச வனிதை மேவு தோளாயிரமுனோவ மகுடவால் அரானோவ மதியனோவ வாரீச வனிதை மேவு தோள் ஆயிரமுனோவ வடவரை மாமேறு கிரியடா நடாமோதும் மகரவாரி போரேழும் அமுதாக மகுடவால் அரானோவ மதியனோவ வாரீச வனிதை மேவு தோள் ஆயிரமுனோவ கடையுமாதி கோபாலன் மருகசூழிகாவாளி புதல்வ காணக்கால் வேடர் கொடிகோவே கடையுமாதி கோபாலன் மருகசூழி காபாளி புதல்வ காண வேல் வேடர் கொடிகோவே கனகலோக பூபால சகல லோக ஆதார கனகலோக பூபால சகல லோக ஆதார கருணை மேருவே தேவர்
பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே கனகலோல பூபால சகலலோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே கடையுமாதி கோபாலன் மருக சூழிகாபாளி புதல்வ காண வேல் வேடர் கொடி கோவே கடையுமாதி கோபாலன் மருக சூழிகாபாளி புதல்வ காண வேல் வேடர் கொடி கோவே கனகலோக பூபால சகலலோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போவாயு. போகும் என்பதை இடைக்குறையாக இதிலே வந்திருக்கிறது. போம் வாயு அடைய மீளில் உள்ளே அடைபட்டு போகாமல் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் போகின்ற மூச்சு காற்று முழுமையும் வீணாகாது உடலில் மீண்டும் வந்து கும்பக முறையில் அடங்குமாயின். இதிலே இந்த பாடல்களிலே நமக்கு அழகாக சித்தரித்துள்ளார் அருணகிரிநாதர். நம்முடைய மூச்சு காற்று தினம் நாம் இழுத்து விடுகிறோம் நம்மை அறியாமலேயே. இது சிவலோக முறைகளாக விளக்கப்படுகின்றன. அதன் சுருக்கத்தை பார்ப்போம். நாம் உள்ளுக்கு இழுக்கும் காற்றுக்கு பூரகம் என்றும் வெளிவிடுவும் காற்றுக்கு ரோசகம் என்றும் பெயர். உள்ளே நிறுத்தி வைக்கப்படும் காற்றுக்கு கும்பகம் என்றும் பெயர். உட்கொள்ளும் பிராணவாயு உடலில் குறிப்பிட்ட ஆதாரங்கள் நிலைகள் சக்கரங்கள் மூலமாக படிப்படியாக பரவி மேல் நோக்கி சென்று தலையில் பிரம்ம கபாலத்தில் உள்ள சகசிராரம் பிந்து சக்கரம் என்று கூறுவார்கள் என்ற சக்கரங்களுக்கு செல்லும். இந்த ஐக்கியம் ஏற்படும் பொழுது அமுத சக்தி பிறந்து 6 ஆதாரங்களுக்கும் ஊட்டப்பட்டு மீண்டும் அதே வழியில் மூலாதாரத்தை வந்து அடையும். இந்த ஆதாரங்களை ஒழுங்குபடுத்தும் வகையில் 3 மண்டலங்களும் அக்னி, ஆதித்த, சந்திர மண்டலங்கள் உள்ளன. 10 நாடிகளும் இடைக்கலை, பிங்களை, சுழுமுனை முதலியன உள்ளன. இந்த இடைக்கலை 10 நாடிகளிலே ஒன்று. இடது நாசியால் சுவாசம் விடுவது. பிங்களையும் 10 நாடிக்குள் ஒன்று. வலது நாசி வழியாக விடுகின்ற சுவாசம். சுழுமுனை இடைக்கலைக்கும் பிங்களைக்கும் இடையிலே உள்ளது. சுழுமுனை ஆதாரம் 6லும் ஊடுருவி நிற்பது. இடைக்கலையும் பிங்களையும்
ஒன்றுக்கொன்று பின்னி நிற்பன. சுவாச நடப்பை பிராணாயாமம் போன்ற யோக வன்மையால் கட்டுப்படுத்தினால் மன அமைதி ஏற்படும். ஆனாலும் இந்த சுவாசத்தை நாம் பார்த்து வந்தாலே போரும், மன அமைதி ஏற்படும். இப்படி நம்முடைய உடலில் மூச்சுக்காற்று உள்ளே போய் வெளியே வருகிறது. அது அதிவிரைவாக செயல்பட்டு எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது. அடைய மேலில் வீடு ஆகும் என நாடி அருள் பெறா அநாசார கருமயோகி ஆகாமல் முக்தி வீடும் கிடைக்கும் என்ற உண்மையை ஆராய்ந்து விரும்பி, முருகா, உனது திருவருள்களை பெறாத ஒழுக்கம் இல்லாத கர்மயோகியாய் வாழ்வை கழிக்காமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும் இப்பூமியிலே எப்பொழுதும் ஆன்மாக்களாகிய நாம் கெட்டு அலையாமல் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி ஆன்மாக்களுடைய உடல் வேறு நான் வேறு, என் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற கரணங்கள் வேறு, இவைகள் யாவும் வேறு வேறு என்று உதறி தள்ளி வாசக அதீத அடியூடே உருகி உரைகளுக்கு எட்டாத உன் திருவடிகளில் வீழ்ந்து உள்ளம் உருகி அரிய ஆசார பரம யோகி ஆம் ஆறும் மேலான ஆச்சாரம் ஒழுக்கம் வாய்ந்த சிறந்த சிவயோகி ஆகும் பொருட்டு உன் உபய பாத ராசீகம் அருள்வாயே. உன்னுடைய 2 திருவடிகளாகிய ராஜபோகத்தை அருள வேண்டும் முருகா, அருள்வாயே. வடபராரை மாமேறு கிரியடா நடா, வடக்கே உள்ளதும் பருத்த அடிபாகம் உடையதுமாகிய மேருமலையை எடுத்து மத்தாக நட்டு, எடா நடா எடுத்து நட்டு என்ற பொருள். மோது மகர வாரி 7 அமுதாக, அலைகள் மோதும் கடல்கள் ஓர் 7 நின்றும் அமுது வரும்படி மகுட வால் அரா நோப மதியும் நோவ, ஒளி பொருந்திய மணிமுடிகளை உடைய பாம்பாகிய வாசுகியின் உடல் கயிறாக இழுத்ததால் அமுதம் கடையும் பொழுது மகாவிஷ்ணு ஆமையாக தோன்றி மந்திர மலையின் மேல் மேருமலையை வைத்து வாசுகி என்ற பாம்பால் கடைந்தார்கள். அப்பொழுது அந்த கயிறு இழுத்ததால் வாசுகி உடல் வலிக்கும்படியும் தூணாக சாத்தப்பட்ட சந்திரனின் உடல் நோகவும் வாரிச வனிதை மேவும் தோல் 1000 நோவ, தாமரை மலரில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவி விரும்பும் தனது 1000 தோள்களும் நோவும்படியும் இந்த விஷ்ணு பகவானுடைய 1000 தோள்களும் ஆமை வடிவு எடுத்திருந்ததால் அவருக்கு பலி எடுக்கவும், அதனால் அந்த லட்சுமிக்கும்
லட்சுமி தேவிக்கும் அந்த வலி இறங்கிற்று. ஏனென்றால் மார்பிலேயே குடியிருப்பதால் அந்த வலியை லட்சுமி தேவியும் உணர்ந்தாள் என்பது இதிலே கருத்து. கடையும் ஆதி கோபாலன் மருக. கடலை கடைந்த ஆதி மூர்த்திகளாகிய கோபாலனின் மருகனே என்று முருகனின் பெருமை கூறும் பொழுது மகாவிஷ்ணுவை சொல்லி அவருடைய மருகனே என்று கூறுகிறார். சூழி காபாலி புதல்வ காண வேல் வேடர் கொடி கோவே. சூலாயுதத்தையும் பிரம்ம கபாலத்தையும் ஏந்துகிற சிவபெருமானது மகனே, வேல் பிடித்த வேடர்களின் கொடி போன்ற வள்ளியின் தலைவனே, கணவனே முருகா, கனக லோக பூபால சகல லோக ஆச்சார பொன்னுலகமாகிய தேவர்கள் உலகை பரிபாலித்த அரசே, எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாக உள்ளவனே முருகா, கருணை மேருவே தேவர் பெருமாளே, உனது கருணை மேரு மலையைப் போன்று பெரியது தேவர்களுக்கு பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்த முயற்சி செய்த பொழுது, அவர்களால் இயலாத பொழுது, திருமால் தனது 1000 தோள்கள் கொண்டு கடலை கடைந்தார். அப்பொழுது மகாலட்சுமியோட தோள்களும் வலியுற்றன என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த பாடலிலே. அடைபடாது நாள்தோறும் இடைபடாது போம் வாயு அடைய மேலில் வீடாகும் என நாடி. அடைபடாது நாள்தோறும் இடைபடாது போம் வாயு அடைய மேலில் வீடாகும் என நாடி. அருள் பெறான வாசார கருமயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும். அருள் பெறா அனாசார கருமயோகியாகாமல் அவனி மீதில் ஓயாது தடுமாறும். உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதீத அடியூடே. உருகியாரி ஆசார பரமயோகியாமாறும் உபய பாதராசிகமருள்வாயே. வடபராரை மாமேறு கிரியடானன் வடபராரை மாமேறு கிரியடானடாமோது மகரவாரி ஓரேழும் அமுதாக. மகுடவாளரா நோவ மதியுனோவ வாரீச வனிதை மேவு தோளாயிரமுனோவ. கடையும் ஆதி கோபாலன் மருக சூழி காபாலி புதல்வ காண வேல் வேடர் கொடி கோவே. கனக லோக பூபால சகல லோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே. கனகலோக பூபால சகல லோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே. கனகலோக பூபால சகல லோக ஆதார கருணை மேருவே தேவர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.